ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மலைக்கோட்டைக்கு தாங்க போயிட்டுருக்கோம். சித்தி வீட்டுக்கு வந்திருந்தாங்களா, சித்தி வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் தான் இருக்காங்க. எனக்கு 2 சித்தி இருக்காங்க. 2 பேருமே நாமக்கல்லில் தாங்க இருக்காங்க. அம்மா அப்பா வந்து கரூருக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே சித்தி வீட்டில் கொண்டு போய் நீ விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரின்ட்டு விட்டுட்டு கல்யாணத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தோங்க. சரிவா நம்ம நாமக்கல் மலைக்கோட்டைக்கு போகலாம், இது வரைக்கும் போனதே இல்லை, வா கண்ணு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் இது வரைக்கும் போனதே இல்லைங்க நாமக்கல் மலைக்கோட்டைக்கு. நம்ம ஒவ்வொரு டைமும் நாமக்கல் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த நம்ம ரோட்டில் வரும்போதே தெரியுங்க, அந்த மலைக்கோட்டை வந்து நல்லாவே பெருசாக தெரியும். இது வந்து எங்கே இருக்குன்னா நாமக்கல் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட 250 அடி உயரத்தில் இருக்குங்க. ஒரே கல்லுங்களாம்மா. அந்த மலை வந்து பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் வந்து ஆனதுன்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு ஏதோ ஸ்டோரிலாம் இருக்க போல இருக்குங்க. எனக்கெல்லாம் அந்த ஸ்டோரி எதுவுமே தெரியாது. சரி சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போயிருந்தோம். ஆனால் வந்து மேலே ஏற ஏற வந்து பார்த்திங்கன்னா அந்த வியூ வந்து செம்ம சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா நாமக்கல் சிட்டி வந்து இவ்வளோ மேலே டாப் வியூவில் பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குங்க. அந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங்லாம் நிறையா விடுறாங்க போல் இருக்குது. பட் நான் போனது இல்லைங்க. பக்கத்துலேயே குட்டி பார்க் அது எல்லாமே இருக்குதுங்க. ஆனால் டாப் வியூவில் வந்து பார்க்குறதுக்கு நாமக்கல் சிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமாக போயிட்டோம். கரெக்டாக அந்த சன்செட்டு வந்து ஆகிறதுக்கும் நாங்கள் பார்க்குறதுக்குமே செம சூப்பராக தான் இருந்தது. ஆனால் என்ன ஒன்றே நாங்கள் இந்த ஸ்டெப்ஸு மேலே ஏறும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏறுற மாதிரி இருக்கும். ஏன்னா சைடில் வந்து சப்போர்ட் கம்பி கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே என்னென்னா அந்த ஸ்டெப்ஸ் வந்து வழுக்குதுங்க. நம்ம வந்து ஸ்டெப்ஸ் ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்குதுங்களா, ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப தேஞ்சு போன மாதிரி தான் இருக்குது. ஸோ அது ஏறும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏற மாதிரி இருக்குங்க. நான் வந்து ஷூ வந்து என்னோடய ஷூ வந்து கீழே வந்து க்ரிப் இல்லை போல் இருக்குங்க. மேலே ஏறிட்டு கீழே இறங்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வலிக்கி விட்டு விழுந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 படிக்கு மேலே வலிக்கிட்டே கீழே போய் தான் விழுந்துட்டேன் நான். அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருந்தது. ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நல்லா ஸ்லிப்பர்லாம் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்க ஸ்லிப்பராக போட்டுக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா நம்ம என்ன தான் பிடிச்சிட்டு போனாலும் அந்த சப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லைங்க. இதுதான் வந்து மேலே இருக்க வியூங்க. நாங்கள் மேலே போனோன்னே பார்த்தோம், செம்ம சூப்பராக இருந்தது. பட் எனக்கு வந்து இங்கே என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு பார்த்திங்கன்னா, மலை மேலே ஏறினோன்னே பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுங்க. அதுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன மசூதியுமே இருந்தது. ஸோ ஒரே இடத்துல ஹிந்து டெம்பிளும் முஸ்லீம் கும்பிட்றதுக்கான சாமி 2மே இருந்தது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கே வந்து என்ன கோயில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் அதுக்கப்புறம் விசேஷ நாட்கள் எல்லா நாட்களையுமே இங்கே பூஜை நடக்குங்களாமா. ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் எவ்ரி ஃப்ரைடே பூஜை பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் கரெக்டாக உள்ளே போய் பார்த்தோங்க. சாமி கும்பிடவே வந்து நட சாத்திட்டாங்க. ஏன்னா டைம் ஆகிடுச்சிங்க, ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 6:30 மணிக்கு மேலே வந்து அந்த வெளியிலேருந்து உள்ளே வர என்ட்ரன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த ஸ்டெப்ஸ் வரைக்கும் ஏறலாம் போல் இருக்குங்க. அதுக்கப்புறம் வரது வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் வந்து முஸ்லீம் ப்ரே பண்ணுறதுக்கான இடங்க. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. பட் இது வந்து எனக்கு எப்படி ப்ரே பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ சும்மா மட்டும் போய் பார்த்துட்டு வந்தேங்க. அப்புறம் இந்த மலைக்கோட்டை மேலேருந்து பார்த்தோம்னா ரைட் சைட்லிங்க நம்ம கீழே பார்க்கும்போது நேராக வந்து ஆஞ்சநேயர் கோயில் தெரியுவாங்க. ஏன்னா இங்கே வந்து நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபேமஸான கோயிலுங்க. ஸோ இதுதான் வந்து ஆஞ்சநேயர் கோயில். கரெக்டாக மலைக்கோட்டைக்கு ரைட் சைட்லிங்க. ரைட் சைடில் வந்து பார்க்கும்போது நேராக அந்த ஆஞ்சநேயரை நேராக தெரிகிற மாதிரி தான் அந்த வாசல் வந்து நேராக இந்த மலைக்கோட்டையை ஃபேஸ் பண்ண வாக்கில் தான் இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் எனக்கு வந்து ஒன்றே என்ன பிடிக்கலன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்லாம் போகும்போதுங்க அங்கங்கே ஹார்ட் போட்டு லவ்வர்ஸ் நேம் போட்டு வச்சிடறாங்களா. ஸோ அந்த இடத்தையே கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணுறாங்களோ அப்படின்னு மட்டும் தான் தோணுச்சு. மற்றபடி ஓகே தாங்க. இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா என்னோட 2 சித்திங்க. அவங்க 2 பேரும் என்னோட 2 சித்தப்பா, அப்பாவோட தம்பிங்க, 2 தம்பிங்களும் அவங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கதிரவேல் வாத்து கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் எப்போ நாமக்கல் வந்தாலுங்க கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கதிரவேல் வாத்து கடைக்கு போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கதிரவேல் வாத்து கடையோட ஒரு பெரிய ஃபேனுங்க. எந்த கடையில் சாப்பிட்டாலும் இந்த கடையில் சாப்பிட்ற டேஸ்ட் வரதே இல்லைங்க. லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் பார்த்திங்கன்னா என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னா, நல்லா வந்து கார் பார்க்கிங்லாம் பயங்கர சூப்பராக வந்து செட் பண்ணிங்க. ரெஸ்ட் ரூம்லாம் ரொம்ப நீட்டாக செம்ம சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவும் கல்யாணத்துக்கு கரூருக்கு போயிட்டுங்க. அவங்களும் வந்துட்டாங்க. நேராக கடைக்கே வர சொல்லிட்டோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு வெட்டிங் டேங்க. ஸோ சர்ப்ரைஸாக வந்து கேக் கட் பண்ணுறது தான் எங்களோட பிளானு. இந்த வாத்துக்கடை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பரமத்தி ரோட்டில் தான் இருக்குதுங்களா. ஸோ அதனால் அவங்களுக்கும் பக்கம் தான். ஸோ அவங்களும் வந்துட்டாங்க. சரி
சரி நாங்களாம் பயங்கர பசியாக இருந்தோம். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அப்புறமா கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் குக்கிங் தான். நம்ம வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம ஓப்பனாகவே பார்க்கலாங்க. எந்நேரம் போனாலும் ஒரு பக்கம் இஞ்சி பூண்டு தொளிச்சிட்ருப்பாங்க, ஒரு பக்கம் வாத்து க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க, ஒரு பக்கம் வந்து குழம்பு கொதிச்சிட்ருக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து ஒரு பெரிய வடை சட்டியில் தான் செய்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லும் போதேங்க ஒரு வாத்து அரை வாத்துன்னு நம்ம சொல்லணும். ஒரு வாத்தோட விலை வந்து எவ்வளோன்னா 500 என்னமோங்க, எனக்கு மறந்துருச்சு ஆக்சுவலாக. ஸோ நம்ம அரை வாத்து ஒரு வாத்து நம்ம எவ்வளோ பேர் வந்திருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்கலாம். எப்போ போனாலும் சுட சுட குழம்பு வந்து இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். நல்லா அந்த இஞ்சி பூண்டுலாம் இடித்து போட்டு செய்வாங்களா, செம்ம சூப்பராக இருக்குங்க. அது இல்லாமல் இங்கே இன்னொன்று என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வாத்து முட்டைங்க. இந்த வாத்து முட்டையில் வந்து வரவங்க எல்லாருமே வாத்துக்கறி சாப்பிட்றாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக வாத்து முட்டையில் ஆம்லேட் போட்டு சாப்பிடுவாங்க. நல்லா வெங்காயமும் பச்சை மிளகாய் பெப்பர்லாம் தூக்கலாக போட்டு கொடுப்பாங்களாம்மா. செம்ம சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கடைக்கு பின்னாடி தாங்க வளர்த்துறாங்க. நல்ல ஒரு பண்ணை மாதிரியே நல்ல ஓப்பன் ஸ்பேஸில் தான் வளர்த்துறாங்க. நிறைய வாத்து இருக்குதுங்க. ஸோ அதனால் அது அங்கே இருக்க வாத்தையே பிடிச்சி இவங்க செஞ்சிடறாங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1.5 வாத்து வாங்கியிருந்தேங்க. ஏன்னா அம்மா அப்பா ஆல்ரெடி கல்யாண வீட்லேயே சாப்பிட்டு வந்துட்டேன்னாங்க. ஸோ எங்களுக்கு மட்டும்தான். அதனால் சரின்ட்டு நாங்கள் அவ்வளோதான் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுங்க கண்டிப்பாக வந்து பன்னீர் சோடா குடிச்சே ஆகணுன்ட்டு குடித்தோம். ஏன்னா நாங்கள் வந்து பன்னீர் சோடாவோட பெரிய ஃபேனுங்க. நாங்கள் உள்ளே போனோடனே பன்னீர் சோடா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் நாங்கள் கடைக்கே போனோம். போனோடனே ஆளு கொண்டு வந்து குடிச்சிட்டுங்க. சரி கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனோடனே எங்கள் அம்மா யாருக்குன்னு கேக்கு, யாருக்கு பர்த்டே அப்படின்னாங்க. அம்மா உங்களுக்கு தான் இன்றைக்கி வெட்டிங் டே, அதுக்கு தான் கேக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னோம். ஸோ அம்மாவே பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. எல்லாம் சேர்ந்து கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டுங்க அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. அதுவுங்க நம்ம என்ன தான் தனியாக செலிப்ரேட் பண்ணாலும் நம்ம சொந்தக்காரங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற சந்தோஷமே தனின்னு தான் சொல்லணும். அதுவுங்க இப்போல்லாம் வந்து அம்மாவாகட்டும் சித்திங்களாகட்டும் எல்லாருமே பயங்கர மாடர்ன் ஆகிட்டாங்க. சம்டைம்ஸ் எனக்கே தோணும் நாம் தான் இன்னும் பழைய காலத்து அம்மாவாக இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போத்த 2K கிட்ஸுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஆகிட்டாங்க. நிறைய ட்ரெண்டெல்லாம் பயங்கரமாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எப்போ போனாலும் கண்ணு இப்படி பண்ணு கண்ணு, அப்படி பண்ணு கண்ணுன்னு நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்க கூட போகும்போது சித்தி கூட போகிறோம், அம்மா கூட போகிறோங்கிற ஒரு ஃபீலே இருக்காதுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிற மாதிரியே தான் இருக்கும். அந்தளவுக்கு ஜாலியாக தாங்க இருக்கும். ஸோ இந்த டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியான டேவாக போயிடுச்சு. இந்த vlog வந்து இதோட எண்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.